வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் பிரைஸ் பிரபா, எக்ஸல் சித்த மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க சந்திக்கிற பெரும்பாலான நபர்கள்ல ஒரு 10 பேர்ல ஒரு 5 பேருக்கு சர்க்கரை வியாதி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த சர்க்கரை வியாதி பரவலா எல்லா இடங்கள்லையுமே இருந்துட்டு இருக்கதை நம்ம கண்கூடா பார்க்குறோம். இந்த சர்க்கரை வியாதிக்கு தீர்வு தான் என்ன? இப்போ ஒரு சிலர் சொல்றாங்க, டாக்டர் நான் உனக்கு ஒரு 2 வருஷமா 3 வருஷமா சர்க்கரை வியாதி இருக்கு, நான் அதுக்கு மருத்துவம்லாம் எடுத்துட்டு இருக்கேன். ஆனா என்ன பண்ணுவேன்னா, ஒரு குறிப்பிட்ட நாள் கரெக்டா மெடிசன் எடுப்பேன், அப்புறம் எனக்கே நல்லா ஃபீல் ஆகும், அப்புறம் நான் மெடிசன் விட்டுருவேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நான் மெடிசன் எதுவுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவேன், ஆனா டயட் நான் ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம், அதனால என்னால முடியாது டாக்டர் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாம் தாண்டி ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் ரொம்ப கடின உழைப்பாளி, எங்க குடும்பத்துல எங்க பரம்பரையிலே சர்க்கரை வியாதி கிடையாது, ஸோ நான் எதுக்காக செக் பண்ணணும், நான் எதுக்கு மெடிசன் எடுக்கணும் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் தாண்டி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கீங்க. என்ன தெரியுமா? யூடியூப்ல எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு நான் இந்த மூலிகை சாறு, இந்த ஹெர்ப்ஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன், அது எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு உடம்புல ரொம்ப ஒரு நல்ல ஃபீல் இருக்கு, அதனால எனக்கே நல்லா இருக்கு, நான் எதுக்கு டாக்டர் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இப்படிலாம் ஒவ்வொரு காரணங்களை சொல்லி நீங்க ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுக்காம உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க. சரியா? இதுக்கு என்ன தீர்வு? அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.